திருப்பலி செலுத்திட தீபத்தின் ஒளியினிலேவோ திருப்பலி செலுத்திட மனிதம் மலர்ந்திட புனிதம் மகிழ்ந்து தீபத்தின் ஒளியினிலேவோ திருப்பலி செலுத்திட ஆண்டவர் தமது உண்மையான அன்பினால் தேர்ந்து கொண்ட புனிதர்கள் இவர்களே. அவர் இவர்களுக்கு முடிவில்லா ஆட்சியை தந்தினார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறை தந்தையின் பரிவிரக்கமும் தூய ஆவியானவரின் ஞான நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். பிற இனத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் தன்மையான சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் செவிமடுக்கும் போது ஆதித்திருச்சபையிலே எப்படி முதலாக அந்த குழுவுக்கு ஒரு அருமையான பெயரை சூட்டினார்கள். வழி என்ற பெயரை கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போமையானால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க தொடங்கினார்கள். இந்த இரண்டு சொற்கள் அபிஷேகமான கடவுள் உண்மையை அறிவித்தார். நானே வழி உண்மையும், என் வழியாய் எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆனால் இந்த வழி சற்று வினோதமாக விசித்திரமாக இருந்தாலும் இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த வழிதான் நிறை வாழ்வை கொடுக்கக்கூடியது. இந்த வழிதான் நிறை உண்மை ஒளியை கொடுக்கக்கூடியது. ஆதலால் இந்த நற்செய்தி வாசகத்திலே இறைவன் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நான் என் நாடுகளை அறிவேன், அவைகளின் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவை என் பின் தொடர்கின்றன. ஆதலால் இயேசு கிறிஸ்துவின் பாதச்சூட்டுகளை நான் எப்படி பின்பற்றி வருகின்றோம் நம்மையே கேட்டு பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது மட்டுமன்று அவரிடத்தில் உள்ள ஆற்றலை, ஆவியை நாமும் அணிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அவருடைய ஆவியை நிலைத்திருக்கின்றவர்களாக நாம் நம்மையே வெளிப்படுத்த வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக நாம் திருமலையை கௌரவமாகி சாதாரண ரொட்டியையும் சாதாரண ரசத்தை ஆசீர்வதிக்கும் போது ஒரு முக்கியமான ஜெபத்தை நாம் கூறுகின்றோம். ஆவியால் இவைகளை மாற்றி அமைத்தருளும், திருவுடலாக இரத்தமாக மாறுகுணமாக. இயேசு கிறிஸ்துவின் ஆவி, இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தால் சாதாரண ரொட்டி இறை மாம்சமாக, சாதாரண திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் திரு குருதியாக இரத்தமாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். கண்டிப்பாக இதே மாற்றத்தை கடவுள் நம்மில் எழுப்ப இருக்கின்றார். நாம் மாறினவர்களாக ஆவியால் நிரப்பற்றவர்களாக தென்பட்டால் இந்த திருமலை வழியாக இறைவனுக்கு நன்றி நம்பிருப்போம். ஒருவேளை அந்த ஆற்றலை, ஆசிரியரை, ஆவியானவரை நாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் நம் தமிழை எண்ணி நாம் கட்டுக்கொண்டு பாப்புகளுக்காக என்னுடைய மனமருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவிடமாம் நான் பாவியை சொல்கிறேன், ஏழையை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்களை செய்வேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆவியை சகோதர சகோதரிகளை எல்லாம் உள்ள இறைவன் மீது இருக்க வைத்தின பாவங்களை குற்றங்களை மன்னித்திடும் கருள்வாழ்வை முழு வாழ்வை புது வழங்குவராக. Hallelujah.
யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாபாலங்களை மகிழ்விக்கின்றீரே. அவருடைய வேண்டுதலால் ஒரே மகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்று உம்மை காணும் வீட்டை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியான் ஒன்றில் இறைவனா என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 19 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரஸ், அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரஸ், சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்ற போது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நகரின் அடித்தளம் திருமலைகள் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பதிலுரை பாடல். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பதிலுரை பாடல். அல்லேலூயா 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 நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பத்தாம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30 முடியும் வரை. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்?
நீர் மெசியாவானால் அதை என்னிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையில் இருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையில் இருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்றார். இயேசு கிறிஸ்துவை பின்தொடர் நம்மை அழைக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. மனமென்னும் பொருத்தத்தில் இறைவா, என் காணிக்கை தந்தித்தமீர்ப்பாய். மனமென்னும் பொருத்தத்தில் இறைவா, பூவை போல மறைகின்ற வாழ்வில் வேறு புகழ் தேடி பயனில்லை. பூவை போல மறைகின்ற வாழ்வில் வேறு புகழ் தேடி பயனில்லை. தூர பூவை போல உயர்ந்து நாங்கள் எங்கள் புனிதராய் வாழ்ந்திட அருள்வாய். மனமென்னும் பொன்தட்டில் இறைவா, என் காணிக்கை தந்தித்தமீர்ப்பாய். மனமென்னும் பொன்தட்டில் இறைவா. அன்பர்களே, நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நாம் செய்த தார்மீக முயற்சி எடுத்துக் கொள்ள முடியும். இறைவனுக்கு காணிக்காக பிடிக்கின்ற வேலை நாம் கொடுமை திருவல் எல்லாம் உள்ள தந்தையாக இருக்கிறது. அவர் ஜெபியுங்கள். ஆண்டவரே, திருத்தொழிலாளர் பிலிப்பு யாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளே தருணம். அதனால் நாங்கள் தூய மாசற்றவாக நடந்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மையில் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில்
சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாசக மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகில் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறு ஆத்மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவென்று பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மைத்திற்கு போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அங்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாம் கிறிஸ்துவினை பொதுவாழ்தல் மப்பத்தை விண்ணத்தி ஒப்படைக்கின்றோம். திருமணிட்டு கூடிய தமிழை நடவை மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கடம் எங்களை தூய பரிசுத்தாவுடன் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். நித்திய பிதாவே, உலகெங்கும் பரிந்துரைவை நினைவுறுத்தலும்
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வீட்டு பிரச்சாரம், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இந்த திருவை அன்பினை பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்கு தொழில் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இறக்க நிலை கொண்டு திருமுகவழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கணித்தார் தூய மரியாவுடைய கணவரான புனித யோசிப்பு, திருமுக புனித யோவான், புனித திருத்துதராக ராயபுர சுந்தரபதி தூமையார், புனித யாக்கோபு, புனித பிலிப்பு, நற்செய்தி யோவான், புனித மத்தியமான், புனித லூகாஸ், புனித ஸ்டீஃபான், பெர்னார்ட், புனித பேதுரு, புனித பீட்டர், புனித கிளேரமான், புனித அல்போன்ஸ் கிரிகோரி, புனித ஆரோக்கியநாதர், வரப்பிரசாத், புனித சின்னப்பர், வரப்பிரசாத் இருபத்தி புனித அந்தோணியார், பதினெட்டு அந்தோணியார், புனித அம்ரோஸ் அகஸ்டினார் ஆசீர்வாதப்பர், புனித அந்தோனிய கிளாரின், வித்தியோகம் புனித இக்னாசியார், புனித இக்னாசியார், புனித பிரான்சிஸ் சவேரியார், பிரான்சிஸ் டிசிஸ், பிரான்சிஸ் ஜான் பாஸ்கோ, ஜீன் ஜான், புனித சாந்தி, புனித ஜெரோம் மில்லியர், ஜென்வாரியோஸ், புனித ஜான் பிசாஸ், புனித ஜூலி, புனித ஜஸ்டின், புனித இரண்டாம் ஜான் பால், புனித திமோனாம் யோவான், புனித தாமஸ் அக்வீனஸ், புனித தியோடிய பிரின்ஸ் நிக்லஸ் சென்சஸ் வெனிஸ்டஸ், புனித பீட்டர் கிரேக்கி மிஷன் ப்ரோடக்ட் மிஷன் பால், புனித லம்மரிமாள், புனித எல்சாவி படை, புனித டாமிக், புனித நாமிசாவி, புனித கத்திரன் சாவர, புனித பிரிய, புனித கிரிகோரியஸ் மரிகவதி, புனித ஆமிசமாள் அகத்தமாள், புனித பிரிபிகுரிஸ் பிளாஸ்டிகா, லீவன் புனித சுமாள், புனித பிலிமின், புனித ஹெலன், புனித ஹென்றி, புனித பெரிய, புனித பிகுமாள், புனித போர்டிஸ்டோ, புனித புனித திரிசமாள், புனித ரீத்தமாள், புனித ஃபாஸ்டினா, ஆல்காத், மாகத்தமாள், புனித மரிகவதிமாள், புனித மார்க்க, புனித பத்தாம் பக்தினான, புனித திரேசி பாத்ராபியோ, புனித ரெனோலிகல் செபஸ்டியா, புனித அந்தமாள், புனித ஜாக்கிம், புனித லூயிஸ், புனித ஜெரால்ட், புனித சீட்ரு, புனித பிபியோல, புனித பர்னட், புனித லூயி, ஸ்ரீ விஜித்தம்மாள், இவ்வுலகில் உமக்கு புத்தள புனிதராக அனைவரும் நாளையார் வாழ்க்கையோடு கொண்டு திருடைய கிறிஸ்து வழியாக குழந்தை வரமல் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே உயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ விடுதலையால் பயிற்சி பெற்று நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரை தீர்மானித்து நீங்கள் பிரித்தைகள் வாழ்நாளில் அமைதியை கருவுடன் உண்டாடி கொண்டிருக்கும் உதவியால் பாவத்தை புதுதலை பெற்று யாரும் குழப்பம் கலந்த மாற்றமாக நாங்கள் எதிர்ப்பு பேர்ப்பு வாழ்வுக்காக இவராக திருமுகைக்காக மற்றும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக ஆசிரியர் பங்கிட்டு முடிந்தேன். என்னுடைய பாவங்களை பிரிவுகளை பதவிகளை பாராமல் முதல் திருவின் விசுவாசத்தை கொண்டு நோக்கி அதற்கு அமைதியும் புனிதத்தையும் ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒற்றுடன் திருவிழம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற நீடே. எனவே தெய்வீக அமைதி என்று கொண்டு இருப்பதாக பெற்றுக்கொண்ட அருள்வாழ்வை இறை அமைதி நம்மளோடு பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இதோ என் சமரி பரி உலகின் பாவங்களை போக்கின்ற பரி வளர்த்திருப்பதற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே எங்களுக்கு போதும். பிலிப்பே, என்னை காண்கிறவன் என் தந்தையை காண்கிறார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருத்துதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரோடு நாங்களும் திருமகனில் உம்மை கண்டு நிலைப்பாடு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனை உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகவும் மீட்பையும் உங்களுக்கு அளிக்க திருவிழப்பட்ட இறைவன் தமது ஆசியாளிகள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலைப்பாட்டின் உரிமை பெற்று பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வாள் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. பெற்றுக்கொண்ட அருள்வாழ்வுடன் பகிர்ந்து வாழ சென்று வாழ்வோம். திருமலை தொடரட்டும்.